பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை வைக்கப் போகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களுக்கும், தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிற என் அன்பு பெரியோர், சிறியோர், தாய்மார்கள், என் அன்பு தங்கைகள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை செலுத்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக உங்கள் வேதாகமத்தை எங்கிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற போது தயவு செய்து மறக்கவே கூடாது. என்னத வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து எல்லாரும் வச்சுக்கணும். ஏன்னா இந்த வேத புஸ்தகம் ஒரு நாள் வரும். ஆமோஸ் சொன்னானே, என்ன கிடைக்காதான் வேத புஸ்தகம் ஒரு நாள் கிடைக்கவே கிடைக்காதான். தேசத்தில் ஒரு பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வருமா. அது ஆகாரக்குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை அனுப்புகிற நாள் வரும். ஆகையினால இந்த கிடைக்கிற நாட்களில் உங்க கையில முடிஞ்சா, வீடுகளில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்க வேத புஸ்தகத்தை தயவு செய்து போன்ல எடுக்காம பைபிளை எடுத்து வாசிங்க. அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை உங்கள் முன் வைக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இது வேதத்தின் கட்டளை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம். ஏன்னா மனித வாழ்க்கை புல்லை போன்றது. சங்கீதக்காரன் சொல்லும்போது 103ஆம் சங்கீதத்திலே 14-15 வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள், அது மட்டுமல்ல, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எதுக்கு ஒப்பா இருக்கா? புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியிலே பார்ப்பதற்கு அழகாய் தோன்றுகிறது போல இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதில் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. இருந்த இடமும் இனி அதை அறியாது. இந்த களிமண் பாண்டத்திலே கிருபையை பெற்றிருக்கிற நாம், இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். நாம கூட பாடுறோம், என்ன பாடுறோம்? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். எல்லேசர் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார்.
சங்கீதக்காரன் தாவீதை பாடி பாடச் சொல்லி கேட்டேன். சங்கீதக்காரன் தாவீதை பாடி பாடச் சொல்லி கேட்டேன். சேர்ந்து பாடிடுவே நடனமாடிடுவே, சேர்ந்து பாடிடுவே நடனமாடிடுவே. கொஞ்ச காலம் இந்த பூமியில, ஏன்னா மனுஷனுடைய நாட்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம், புல்லுக்கொப்பாய் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு, நல்ல கவனிங்க, இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷ காலம் தங்கி இருந்து வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவங்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது நாளை என்பது நமக்கு தெரியவே தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. இந்த புகையை போல, புல்லை போல, இன்னும் சொல்ல போனா மட்பாண்டத்தில் கிருபை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கிற தருணங்களிலே ஒரே ஒரு காரியம்தான், எல்லாம் இந்த பூமியில விட்டுட்டு போயிடுவோம். என்ன கொண்டு போனாலும் கொண்டு போக முடியாது. ஆனா ஒன்றே ஒன்று, நாம் செய்த நன்மைகள் நம்மை குறித்து என்ன செய்யும்? சாட்சியிடும். நாம் செய்த நன்மைகள் நம்மை குறித்து சாட்சியிடும். ஏன்னா மனுஷ வாழ்க்கை என்பது எப்போ எந்த நேரம் எவ்வளவு பெரிய மனுஷனும் சரி, மாவீரன் அலெக்சாண்டர் கூட போரிட்டு அநேக நாடுகளை பிடித்த போதும் சொன்னான், மரிக்கும் போது என் கையை அப்படி விரிச்சு வச்சு அடக்கம் பண்ணுங்கப்பானா. ஏன்னா கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உலகம் முழுவதும், அதை இன்னும் வேதம் அழகா சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அது ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதற்கு லாபம் என்ன? ஒரு லாபம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, இன்னைக்கு மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் எத்தனையோ பேர் நன்மை செய்தவர்கள் இன்றைக்கும் நம் கண்முன்னே நிற்கிறார்கள். அதை மறக்கவே முடியாது. ஏன்னா மனித வாழ்க்கையிலே வரும்போது யோபு சொல்லுகிறார் 1:20-21 தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தோம். நாம கூட பாடுறோம், நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். நிர்வாணியா இந்த பூமிக்கு வந்தோம். தாயின் கற்பத்திலிருந்து சங்கீதக்காரன் சொன்னான், இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் சங்கீதம் 22 வாசிக்கிறோம். இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், துர்க்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆமா, அது மட்டுமில்ல, நான் இந்த பூமிக்கு வரும்போதே உமது சார்பில் விழுந்தேன், தாயின் கற்பத்தில் இருந்து விழுந்த போதே உமது சார்பில் விழுந்தேன். இந்த பூமியில எல்லா மனுஷனும் பிறக்கிறான், வாழ்றான். எத்தனை பேர் மனதில் நிலைச்சு நிற்கிறாங்க? இன்னைக்கு சொன்னாங்களே, லண்டன்ல இருந்து வந்து எத்தனையோ ஏழை மக்களின் பசிப்பிணியை போக்கி, இல்லாத ஏழை தாய்மார்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து 1800 செய்த நன்மைகள் எல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க,
நாம் இந்த பூமியில் வாழ்ந்தோம், ஒரு நாள் நிச்சயமாக போவோம். ஏன்னா பிரசங்கி 3:1 பூமியிலே எல்லா காரியத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது, சமயம் இருக்கிறது. பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பாடுறோம்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலம் உண்டு, இறக்க ஓர் காலம் உண்டு, பிறக்க ஓர் காலம் உண்டு, இறக்க ஓர் காலம் உண்டு. வானத்தில் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தில் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம், செலவழிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் என்று 14 காலங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறான். ஏதோ அந்த பூமியில ஜீவனை தந்தார். யோபு சொல்றாரு 10:12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினீர் தானே. இப்படி ஜீவனை தந்து ஆவியை தந்து பராமரித்து காப்பாற்றுகிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். நீங்க கேட்கலாம், நன்மை செய்ததுனால என்னையா பிரயோஜனம்? அப்போஸ்தலர் 10:38 படி இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆமா, அவர் நன்மை செய்வதே எங்க போனாலும் சரி. மார்க்கு 1:32 பார்க்கிறோம், சூரியன் அஸ்தமித்த போது அநேக ஜனங்களை அவர்களை கொண்டு வராங்க. எல்லா பிசாசுகளையும் துரத்தினான், எல்லா நோய்களையும் துரத்தினான். லூக்கா 4:40 சகல வியாதிகளையும் அவர் சுஸ்தமாக்கினார். ஏன்னா அந்த பூமியில் இருக்கிற நாள் மட்டும் நன்மை செய்தார். நாம் அதனால தான் அடிக்கடி ஜபத்தை முடிக்கும் போதோட அந்த நன்மையை மறக்க மாட்டேன்றோம். ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஏன்னா அவர் நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். அது எப்படி செய்தாரோ, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும்
துரோகிகளுக்கும் கூட என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறாரே. நம்மால முடியுதா? நன்றி அறியாதவன் 10 குஷ்டரோகியும் சுகமாக்கினார். 10 குஷ்டரோகி அவரிடத்துல வர்றாங்க. ஐஏஎஸ் ஐயரே எங்களுக்கு இறங்கும். அவங்கள போய் தொடலை, கிட்ட போல, என்ன எவ்வளோ வருஷம் கேட்கவே இல்லை. ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஆசாரியன் இடத்துல காண்பீங்க. போற வழியிலேயே அவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சுகமாயிட்டாங்க. ஆனா திரும்பி வந்த எத்தனை பேரு? ஒரே ஒரு. அவர் கேட்கிறார், 10 பேர் சுகமானீங்களப்பா, ஒருத்தன் தானே வந்திருக்க, வந்தவனும் அந்நியனாய் இருக்கிறான். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்தார். இந்த பூமியில மனித வாழ்க்கை என்பது சங்கீதம் 90:10 படி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை ஆயுசு நாட்கள், நல்ல கவனிங்க, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமா இருந்தாலும், அவ்வளவா இருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தம் சஞ்சலம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருத்தம் எங்க இருந்து வந்துச்சு? சஞ்சலம் எங்க இருந்து வந்துச்சு? யோபு 5:6 வாசிக்கிறோம், தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறதும் இல்லை. அப்ப எப்படி வருத்தம் வந்துச்சு எங்க மனுஷனுக்கு? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானுளே, சஞ்சலம், வருத்தம், சோதனை எல்லாம் மனித வாழ்க்கையில் இருக்கு. ஆனா ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70 வருஷம். கொஞ்சம் கூடி போக பலம் இருந்தா 80 வருஷம். மோசையை போல கடைசி வரைக்கும் பார்வையோட இருந்துட போறோமா? காலேபை போல 85 வயதுலையும் மலை நாட்டை கேட்டு வாங்குற அளவுக்கு பலம் நமக்கு வந்துட போதா? இல்லை. நமக்கு இப்போ இருக்கிறதுலாம் 40, 50, 60 தாண்டதே பெரிய பாடாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சுகர், எங்கே பார்த்தாலும் ப்ரெஷர். காலையில் எழுந்திரிச்சா இந்த பெருவள ரோட்டில் எத்தனை பேர் ஓடுறாங்களோ எனக்கு தெரியாது. எதுக்கு? எப்படியாவது சுகர் போயிடாதா, ப்ரெஷர் குறைஞ்சிடாதா? எனக்கு அன்பானவர்களே, உலக வாழ்க்கை என்பது ரொம்ப 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 குறுகின காலம். இந்த குறுகின காலத்திலே நாம் செய்த நன்மைகள் தான் நம்மை குறித்து சாட்சியிடும். அதனால்தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே மிக அழகாக எழுதி வைத்தார். அசதியாயிராமல், நல்ல கவனிங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்னது? வேதமே சொல்லுது, ஏழையை நிந்திக்கிறவன் தன்னை உண்டு பண்ணினவரை பரிகசிக்கிறான். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிற, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். உபாகமத்தில் வாசிக்கிறோம், தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். சங்கீதம் 112:9 என்ன வாசிக்கிறோம்? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். என்ன, வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24 வாசிக்கிற, வாரி அடைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, அதிகமாய் பிசிரித்தனம் பண்ணி வறுமை அடைந்தாரும் உண்டு. ஆனா வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தவன் நீதி என்றைக்கும் நிற்கும். எனக்கு அன்பானுள்ளே, இந்த உலக வாழ்க்கைங்கிறது திரும்ப கிடைக்க போறதில்லை. ஏன்னா இன்னைக்கு மற்றதெல்லாம் பார்க்குறோம், எத்தனையோ பிறவின்னு சொல்றாங்க. மாணிக்கவாசகரை கேட்டால் சொல்லுவார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய்லாம் சொல்லுவார். ஆனால் இந்த வேதம் அப்படி சொல்லலை. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிற நாள் மட்டும் நாம் நன்மை செய்ய வேண்டுங்க. இந்த பூமியில் வாழும்போது நாம் கொண்டு போகிறது, நம்மை குறித்து சாட்சியிட போகிறதும் ஒன்றே ஒன்றுதான். ஏன்னா தொற்காலை குறித்து சாட்சியிட்டதும் அது ஒன்றுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 36 வாசிக்கும் போது கிரேக்க பாஷையிலே
தொற்காள் என்று சொல்லப்படுகிற ஒரு தவித்தாள் சீசி இருந்தாள். இவள் என்ன வச்சிருந்தா? ஒரு ஊசியும் நூலும் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா தையல்ல எம்ப்ராய்டு போடுறது அந்த காலத்தில் மிஷின் கூட இருந்திருக்காது. இப்போ தான் உஷா தையல் மிஷின், சிங்கர் தையல் மிஷின், என்னென்னமோ மிஷின்லாம் வந்துருச்சு. அந்த நாட்களில் ஏது எம்ப்ராய்டு அப்படி ஊசியை வச்சு குத்தி 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 விடணும். இப்படி தைச்ச தொற்காள் அநேக விதவைகளுக்கு அவள் என்ன செய்தாள்? வாழ்ந்தபோது தன்னால் இயன்ற மட்டும் ஆடைகளை, அங்கிகளை தைத்து கொடுத்தாள். வேற ஒன்றும் செய்யலை. ஆனால் அவளும் நோய்வாய்ப்பட்டு மரித்தாள். நீங்க கேட்கலாம், நன்மை செய்யறவனுக்கு ஏன் நோய் வருது? எல்லாருக்கும் ஒரு நாள் வருங்க, பலவீனம் வரத்தான் செய்யும். ஏன்னா பலவீனம் இல்லாத மனுஷனே கிடையாது. என்ன பலவீனத்தில் பலனானீரே, நீரந்தன் பலனானீரே. பலவீனத்தில், ஏன்னா பலவீன நேரங்களில் பலன் தந்து தாங்குகிறவர் தேவன். அதனால்தான் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம். எனக்கு அன்பார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அந்த தொற்காள் நன்மை செய்தாள். எந்த இடத்துலையும் பாருங்க, அவ ஒரு காரியம், அவளும் விதவை தாய். தன்னை போல புருஷனை இழந்த பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அங்கிகளை, சொல்லப்போன மேல ஆடைகளை தைத்து கொடுத்தாள். அவளும் ஒரு நாள் மரித்தாள். மரித்து அவளை கொண்டு போய் மேல் வீட்டில் குளிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ காலத்தில் மாதிரி பின்னாடி வெளியே தள்ளிடுறது இல்லை. இப்போ பார்த்தா கடைசி வாசலோட போன் கொண்டாந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். அந்த நாட்கள் அப்படி இல்லை, மேல் வீட்டில் கொண்டு வச்சுருவாங்க. பேதுரு நித்தாவூருக்கு சமீபத்தில் வந்திருக்காரோட அவர் சொல்லிவிட்டாங்க. அப்போ பேதுரு வருமாறு இங்கே பார்த்தா எல்லா பெண்களும் தொற்காள் தங்கள் கை இருக்கும்போது செய்து கொடுத்த அங்கிகளை, அவள் செய்த நன்மைகளை வச்சு கையில் வச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த பேதுரு பார்த்தாரு, தொற்காள் நன்மை செய்தாளா, இன்னும் கொஞ்ச நாள் இவள் வாழட்டும், ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிக்கிட்டு தவித்தாளே எழுந்துரு. உடனே அவன் என்னதான் திறந்தா? கண்ணை திறந்தா. என கண்பார்களே, அவர்களுக்கு ஒப்புவித்தாள். ஏன்னா இந்த நன்மை செய்கிறவனுக்கு அந்த நன்மை ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. நாம கூட படிக்கும்போது படிக்கிறோம், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்றவர்க்கு. திணைத்துணை நன்றி செய்யணும், அதை பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவர் என்று வாசிக்கிறோம். நாம சின்ன பிள்ளையிலிருந்து படிக்கிறோம், நன்றி மறப்பது நன்றன்று, அடிக்கடி படிக்கிறோம். நாம் செய்த நன்மைகள் ஆண்டவர் நிச்சயமா எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பார், கண்டிப்பா எழுதி வச்சிருப்பார். எப்படி பிரதர் சொல்றீங்க? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் ராஜாவாக வரப்போகிறார். அப்படி வரும்போது நாம் செய்த நன்மைகள் எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நாம் செய்கிற நன்மைகள் ஒரு நாளும் விருதாம போறதே கிடையாது. நீங்க சொன்னீங்க, நன்றி பெற்றவங்க எங்க நன்மையோட இருக்காங்க, நன்றியோட இருப்பாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இயேசு நன்றி இல்லாதவர்களுக்கு, துரோகிகளுக்கு நன்மை செய்தார். அதனால தான் சொன்னார் லூக்கா 6:27, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யணும் சொன்னார். என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மால முடியுதா? நம்மால முடியுதா? பகைக்கிறவனுக்கு, நம்மளை வெறுக்கிறவனுக்கு. ஏன்னா நம்ம வெறுக்கிறவர், நாம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நம்ம வெறுத்தாரா? இல்லையே. என்னாகமம் 23:8 படி தேவன் வெறுக்காதவர், எவரையும் சபிக்காதவர். நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் மற்றவங்களை வெறுக்கிறோம். சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உன்கிட்ட ஒரு வஸ்திரத்தை கேட்கிறவன அங்கேயே விட்டு கொடு. 1 மைல் தூரம் கலக்க சொன்னா 2 மைல் தூரம் போ. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அதாங்க, நல்லது செய். நன்மை செய்தால் என்ன உண்டு? ஆதியாகமம் 4:7 பார்க்கிறோம், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவ வாசப்படப்படுது, அது உங்களுக்கு தெரியும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? சில நேரம் நீங்க சொல்லுவீங்க, நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன பிரதர் பிரயோஜனம்?
வாங்குறதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்காங்களா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு நன்மை செய்யணும்? வேதம் அழகா சொல்லுது. கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே 9-10 நாம் இப்படி வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதில், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு, நல்ல கவனிங்க, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். ஏன்னா சோர்ந்து வேறக்கூடாது. நாம பாடுவோம் எல்லாத்துக்கும், சோராதே என்பல்லமே, சோர்ந்து போகாதே என்பல்லமே, சோராதே என்பல்லமே, சோர்ந்து போகாதே என்பல்லமே. ஆறாமுகம் கொண்ட கர்த்தர் இருக்கிறார், ஆறாமுகம் கொண்ட கர்த்தர் இருக்கிறார், ஆறாமுகம் போலவே உண்மை மாறாதவர் போலவே. சோராதே என்பனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. படியாதே கண்ணீர் என்று மனம் படியாதே என்னவென்று, படியாதே கண்ணீர் என்று மனம் படியாதே என்னவென்று. இருள் நீங்கி போய்விடும் விடிவெள்ளி முளைத்திடும், இருள் நீங்கி போய்விடும் விடிவெள்ளி முளைத்திடும், மொழி வீசிடும் உலகு பதிரவன் மொழி வீசிடும். சோராதே என்பனமே, சோர்ந்து போகாதே என்பனமே. சோர்ந்து போகவே கூடாது. என வேதம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறான் 40:28, இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர எழுப்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகாது. ஆமா, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் இந்த உலகத்துல நன்மை செய்தால் நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் இல்லாம போகவே போகாது. இன்னைக்கு ஐயா சொன்னாங்களே, எத்தனையோ ஏழைகளுக்கு இன்னைக்கு கட்டி கொடுத்த வீடு இன்னைக்கு இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கலாம். நான் ஒரு சமயத்தில் இங்கே நாகர்கோயிலில் விமன்ஸ் ஆக்சிலரி நேசமணி நகரில் திருமதி மரியாதைக்குரிய இந்திரா அலெக்சாண்டர் அவங்களோட இருந்த வயது முதிர்ந்த தாயார்கள், அருமையான அம்மையார், கர்த்தருக்குள் நித்திரையடைந்த ஏஞ்சலோ ஜோயல், இன்னும் அநேக தாய்மார்கள், இவர்களெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ட்ரிப் அவங்க மீட்டிங்கில் பேச போயிருங்க. அவங்க எத்தனை ஏழைகளுக்கு தாய்மார்களாக சேர்ந்து வீடுகளை கட்டி கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த நன்மை புருஷனை இழந்த என் அன்பு சகோதரிகளுக்கு, பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வீடுகளை கட்டி கொடுத்து நன்மை செய்திருக்கிறார். இந்த நன்மை நிச்சயமா பேசும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன நன்மை செய்திருக்கிறோம்? We have to research in our heart what we have done in the past, what we are going to do in the present. Already we are living so many years in this world. What we have done
நாம் என்ன செய்திருக்கிறோம்? You will try to ask such a question in your mind. உன்னுடைய மனதுக்கு கேட்டுப்பார், நாம் என்ன செய்திருக்கிறோம். என கண்பானவர்களே, உலக வாழ்க்கையில் கிடைக்கிற தருணத்துக்கு தக்கதாக நன்மை செய்ய வேண்டும். பாளையங்கோட்டை எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நம்முடைய CSI திருச்சபை அத்திச்சாதனத்தின் கீழே நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் பார்க்கலாம். ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ரிசர்வே லைனுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு பேர் தரிசன மனை. இந்த தரிசன மனை என்பது என்ன? 2 கண்ணும் தெரியாத மக்களுக்கு ஒரு கல்வியை போதிக்கிற இடம், தரிசனத்தில் கிடைத்த இடம். நாங்களே இப்போ அந்த பகுதியில் சபை வச்சுருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் செவந்திப்பட்டி ரோட்டில் சபை வச்சுருக்கோம். நீங்கள் வந்தால் பார்க்கலாம், தாராளமாக வரலாம், வந்து பாருங்கள். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட இடங்களை போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள்லாம் உங்களை போல தாய்மார்கள், உங்களுக்கு முன்னோடிகள் செய்த நன்மைகள் தான் இந்த சபையெல்லாம் உருவாகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், எங்கள் இடத்துல எப்போ வந்தாலும் கண்ணு தெரியாமல் ஒரு 10-20 பேர் தங்கியிருப்பாங்க. ஒரு ரூம் இருக்குது, இன்னொரு ரூம் கூட இன்னும் எங்களால் கட்ட முடியல. இத்தனை மத்தியில் இன்னைக்கு இருக்கிறாங்க. நன்மையை எதிர்பார்த்திருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம். நான் சொல்கிறது 1000 கிட்டத்தட்ட 800 நம்முடைய சாரா டக்கர் அப்போ பள்ளி உருவான வரலாறு. அந்த பள்ளியில் ஒரு அம்மையார் ஆஸ்கிமித் என்கிற ஒரு மிஷனரி. இந்த ஆஸ்கிமித் என்கிற மிஷனரி இந்திய தேசத்தில் வந்து பணியாற்றினாங்க. மிஷனரி ஆகி வந்து இப்படி பணியாற்றும் போது என்னை போல ஒரு பார்வை இழந்த மனிதன் வீடு வீடா பெக்கிங் ஃப்ரம் டோர் டு டோர், from here to there, he is wandering here and there in order to collect some money. ஏன்னா his need, all his needs is not sufficient for the life. அவனுக்கு போதுமானதா இல்லை. அதனால் வீடு வீடா கடை கடையாக இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம், அன்னைக்கு இருந்துச்சு. இப்படி பிச்சை எடுத்து கொண்டு போன போது அவன் தெரியாமல் இந்த சாரா டக்கர் பள்ளிக்குள்ளே சென்று விட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கேருந்த மிஷனரி அம்மையார், எங்கிட்ட இருக்கிறது கல்வி இருக்குது, புஸ்தகம் இருக்குது, எதை கொடுக்க, எதையாவது எனக்கு கொடுங்கன்னா. அவங்க ஒரு பணத்தை கொடுத்தாங்க, எனக்கு இது வேண்டாம். அப்போ என்ன வேணும்? கல்வியை கொடுங்க. அந்த அம்மாவுக்கு விளங்கலை. a blind man standing in front of me, he is asking education. How can I give that? How can I give it that? Is it not possible to do that? What can I do for that? She is kneeled down before the presence of the Lord and asked such a question: how can I help for the blind people or visually impaired person? முழங்கால் போட்டு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். இந்த பையனை கூப்பிட்டு சாப்பாடை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. எப்பா உட்காருப்பா, நீ கேட்டது கல்வி. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு குறள் உண்டு, கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று, எக்குடி பிறப்பினும் யாவரே யாயினும் அக்குடி கற்றோரை மேல் வருகை என்பர் என்று எழுதியிருக்கிறான். ஆகையினால எப்படியாவது கல்வியை கற்க வேண்டும். ஏன்னா கண்ணுடையவன் சொன்னாலே கற்றவன் தான். கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த கல்வி கண் திறக்கப்பட வேண்டும். எனக்கு ஏதோ மாம்ச கண் தான் இல்லாமல் போயிடுச்சு, கல்வி கண்ணை கொடுங்க. இந்த அம்மாவுக்கு விளங்கலை. ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து முழங்கால் போட்டு, வேளை உமை தேடி வந்து தேவா பதில் தாருவே, கோட்டை எந்த தஞ்சம் நீரை உம்மை நாடி வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜப ஆவி வருத்தாருமே, சோராமல் ஜெபித்திட ஜப ஆவி வருத்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே,
சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி பரந்தாருமே தடையாவும் அகற்றிடுவே தயை வேண்டி உன் பாதம் தந்து எங்கள் ஜெப வேண்டி உமக்கே வந்து தேவா பதில் தாரு கோட்டை எந்த தஞ்சோரிலே உண்மை நாடி வந்து எங்கள் கோட்டை எந்த தஞ்சோரிலே நாடி வந்து உம்மோடு எல்லாரும் உறவாட அருள் செய்யுமே உம்மோடு எல்லாரும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உன் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே ஜெப வேளை உமக்கே வந்தே தேவா பதில் தாருவே எங்கள் கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. இப்படி ராத்திரி முழுக்க போராடி ஜெபித்தாங்களாம். இந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சான். என்ன தரிசனம்? உனக்கு விட்டுலதெல்லாம் விற்று இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு மனையை உருவாக்கு, அதற்கு தரிசன மனை என்று பெயர் பெற்று. ஏன்னா ஆபுக்குள்ள வாசிக்கிறோம், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, முடிவிலே அது விளங்கும். நிச்சயமா வரும், அது பொய் சொல்றதில்லை. தரிசனங்கள் ஒரு நாள் மாறாது, அதை சந்தேகப்படவே கூடாது. அப்போஸ்தலர் 10:17 வாசிக்கிறோம். பேதுரு அங்கே எழுதியிருக்குவாருங்க, அப்போஸ்தலர் 10:17. அப்பொழுது பேதுரு தாம் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், அப்பா சந்தேகப்படவே கூடாது. அதே இந்த 20ஆம் வசனத்தை பாருங்க. அதே எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. ஒரு காரியத்துக்கு கூட சந்தேகப்படவே கூடாது. ஏன்னா தரிசனங்கள் மாறவே மாறாது. இந்த உலகத்துல எல்லாம் மாறும். மாறும் இப்பொல்லகிலே மாறாத உன் கிருபை, மாறும் இப்பொல்லகிலே மாறாத உன் கிருபை, மாறிடும் அன்னிகள் மாறிடுவா, மாறாத தேவன் ஏது வந்தோ, மாறிடும் அன்னிகள் மாறிடுவா, மாறாத தேவன் ஏது வந்தோ. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், கைவிட்டு போகும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், கைவிட்டு போகும். மாறும் இப்பொல்லகிலே மாறாத உன் கிருபை, மாறிடும் அன்னிகள் மாறிடுவா, மாறாத தேவன் ஏது வல்லோ, மாறிடும் அன்னிகள் மாறிடுவா, மாறாத தேவன்
இயேசுவல்லோ. எல்லாம் மாறும். எபிரேயர் 13:8 படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த அம்மையார் ஜெபித்த போது அவங்களுக்கு கிடைச்சான், நீ உனக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு மனையை நிறுவு. இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கு இருக்கிறது. அன்னைக்கு உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனதுனால தான் எத்தனையோ பார்வை இழந்த மக்கள் எம்ஏ பிஏ இன்னும் என்ன போல ஆங்கிலம் என்னன்னே தெரியாது, 26 எழுத்து எதுவுமே தெரியாது, அவர்களுக்கு கல்வியை போதித்து பல டிகிரிகளை பெற வைத்தது அந்த அம்மையாருடைய முயற்சி. இன்னைக்கு அவங்க இல்லை, ஆனா மரித்தும் பேசுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நாம வாழ்ந்திருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமா போய் சொல்லத்தான் போறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த நீதியின் கிரீடம் பெறும்போது ஆண்டவர் கேட்பார், ராஜா கேட்பார். என்ன கேட்பாரு? நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்களா? நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்களா? அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்களா? காவலில் இருந்து என்னை விசாரிக்க வந்தீங்களா? வியாதியில் இருந்து என்னை விசாரிச்சீங்களா? எப்பொழுதையா உம்மை வியாதி உள்ளவனாய், பசி உள்ளவனாய், தாகம் உள்ளவனாய் கண்டோ? இயேசு சொன்னாராம், இந்த ஏழை சிறியரில், மத்தேயு 25:40, இந்த ஏழை சிறியன் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். என கண்பாருளே, மத்தேயு 25:31 பார்க்கிறோம், மனுஷகுமாரன் வரும் நாளிலே என்ன செய்வாராம்? மனுஷகுமாரன் வரும் நாள் மத்தேயு 25:31, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தின சர்வ வல்லமையோடு வெளிப்படும் நாளிலே தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில், நல்ல கவனிங்க, வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் வைப்பார். அந்த ராஜாவா வரும்போது கூப்பிடுவாராம் 34ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். என்னையா என்கிட்ட தகுதி இருந்துச்சு? அதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம். அசதையா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனா என்ன? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 5:10, பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து, இதுதாங்க உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து, ஆமா, இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் ஐயா நாம நற்கிரியைகளை செய்யணும். அதுல ஜாக்கிரதையாம இருக்கணும், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். இன்னைக்கு எத்தனை இடங்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்குமாங்க. இப்படிதான் சாலமோன்ட்ட கீர்த்தியை கேள்விப்பட்டா சேபாவின் ராஜஸ்திரி 2 நாளாகமத்தில் 1ஆம் அதிகாரமாகும் 2 நாளாகமம் 9ஆம் வசனத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவள் கேள்விப்பட்டு போறா. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். கேள்விப்பட்டு 4ஆம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சேபாவின் ராஜஸ்திரிக்கு சாலமோனுடைய கீர்த்தி கேள்வியானது. உடனே என்ன பண்றா? பரிவாரங்களோட ஒட்டகத்தோட அநேக பொருட்களோட எங்க போறா? சாலமோனை பார்க்கறதுக்கு போறா. அங்க போய் என்னென்னத்தை பார்த்தா? நீங்க அந்த அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு,
சாலமோனுடைய ஞானத்தை பார்த்தா, நடைமண்டபத்தை பார்த்தா, உத்தியோகஸ்தரின் வரிசையை பார்த்தா, அவங்க உடுத்துகிற வஸ்திரத்தை பார்த்தா, நடைமண்டபத்தை, அவருடைய ஆலயத்தை எல்லாம் பார்த்துட்டு சொன்னா 4ஆம் வசனத்துல சொல்றா, சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமித்தாள். எங்க இடத்துக்கு வந்து பாருங்க, ஃபுல்லா கண்ணு தெரியாதுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநெல்வேலியில கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும் 4000 ரூபாய் வேனுக்கே வாடகை கொடுக்குறோம். ஏன்? 2 கண்ணு தெரியாங்கள கூட்டு வரணும். இன்னைக்கு எத்தனை இடத்துல கூட்டம் கூட்டுறதுக்காக 4 வேன் 10 வேன் வச்சிருக்காங்க. 2 கண்ணு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க. நீங்க நேரம் வந்து பார்க்கலாம். நான் சொல்றதை நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. வந்து பாருங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஞாயிற்றுக்கிழமை வெளியே வர்ற வழியில் நிற்பாங்க. ஒரு வேன் ஒருத்தட்ட வாரம் 4000 ரூபா கொடுத்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்றது மட்டும் இல்லை, சாப்பாடையும் போட்டு அவங்கள திருப்பி கொண்டு விடுவோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேன் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லாபம்? மாதத்துக்கு 16000 ரூபா வச்சா ஒரு வருஷத்துக்கு என்னன்னு பாருங்க. 10 120 126 12 72 கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு இந்த ஊழியத்தில். எனக்கு கண்பார்வையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நன்மை செய்யத்தக்கவர்களை செய்யணும். இவ போய் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு சொல்றா, ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என்னுடைய தேசத்தில் கேள்விப்பட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. இப்படி சொல்லணுமா இல்ல அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணுமா? வந்து பாருங்க, எப்பமாவது டைம் கிடைக்கும், எங்கெங்கோ போறீங்களே, எங்கெங்கோ டூரிஸ்ட் தலத்துக்கெல்லாம் போறீங்களே, ஒரு நாள் இப்படி பார்வையற்ற மக்கள் சபை வந்து பாருங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாஸ்டர் டார்வின் அங்கேருந்து வந்திருந்த போது அங்கே ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தாங்க. பார்வையற்ற மக்களுக்கு இன்னும் 2 வெஸ்டர்ன் கழிப்பறையை கட்டி கொடுத்து வந்தாங்க. என கண்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாதுங்க. நன்மை கட்டாயம் செய்யணும். வேதம் சொல்லுது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். கடைசி வசனமா, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருக்கலாம், தெரிஞ்சிருக்க இவங்களுக்கு செய்யணும்னு, ஆனால் அது அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நாம் செய்ய வேண்டும். நன்மை செய்யும் போது நீங்கள் பாராட்டப்படுவீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நன்மை பெற்றவர்களே நம்ம என்ன செய்வாங்க? தூற்றுவாங்க. என் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு பாடுறோம், எத்தனை நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார், நோய்களை குணமாக்கி இருக்கிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி இருக்கிறார், நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். நாம பாடுறோம்ல, திருப்தியாக்கி நடத்திடுப்பா, தேவைகளை சந்திப்பா, வேதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுப்பா, தேவைகளை சந்திப்பா, வேதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அவரை அறிந்திருக்கிற நாம் நன்மை செய்திருக்கிறோமா? இந்த பூமியில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம். எனக்கு 2 வயசுல கண்ணு தெரியாமல் போச்சு.
இந்த கண்ணிராத மக்களோட மக்களாக இருந்ததுனால இவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று மதுரையில் உருவாக்கினோம். சாது செல்லப்ப தான் திறந்து வச்சார், கண்ணீர் விட்டு அழுதார். இப்போ அவர் இல்லை. திருநெல்வேலியிலே அதே போல் 25 சென்டில் ஒரு ஆலயத்தை உருவாக்க கர்த்தர் உதவி செய்யார். இதுக்கு என்ன செஞ்சோம் தெரியுமா? தெருவில் பிரசங்கம் பண்ண, அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். தெருவில் போய் நின்று அவருடைய வார்த்தையை சொல்லுவேன். ஏன்னா அவர் எனக்கு கேரண்டி கொடுத்திருந்தார். யாத்திராம 20-24 படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்னைக்கு வந்து பாருங்க, பார்வையற்ற மக்களை ஞாயிற்றுக்கிழமை வர முடியாட்டாலும் சரி ஒரு நாள் இதுக்காக வந்து பாருங்க. ஏன்னா இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். மனித வாழ்க்கை ரொம்ப 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 குறுகிய காலம். ஏன்னா மனிதன் செத்தவன போயிடுவாங்க. மனிதனுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. ஆனால் நன்மை செய்ய இயேசுக்கு ஆசை இருந்துச்சு. இந்த பூமியில் நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. யோபு 4:18 பாருங்க, தூதர்களின் ஆசை. யோபு 4:18 பாருங்க. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. ஐயா, தூதர்களின் ஆசை என்ன தெரியுமா? ஏசாயா 14:14 நான் சிங்காசனத்தை உயர்த்துவேன், அவருக்கு சமமாவேன். இயேசுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? உலகத்தில் இயேசுக்கு ஆசை உண்டானா ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தார். நாம் என்ன தரப்போறோம்? நாம் நீங்கள்லாம் சொல்றோம், நாம சபையில் பாடுறோம், என்ன பாடுறோம்? ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ, ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ. ஜீவனுள்ள தேவன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். இந்த பூமியில் நன்மை செய்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நன்மை செய்துட்டு இந்த பூமியில் கடந்து போயிட்டாங்க. சுனேமியால் நன்மை செய்தாள். ஒரு எலிசா தான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தங்குறதுக்கு தன் புருஷன் சொல்லி ஒரு வீட்டையே கட்டி கொடுத்தாள். 2 ராஜாக்கள் 4:8 அவள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன்னுடைய புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். இந்த நன்மை செய்த சுனேமியாளுக்கு ஒரு நாள் எலிசா கேட்கிறான், நான் யார்கிட்டயாவது உனக்கு பேசணுமா? சேனாபதி கிட்ட, தலைவர்கிட்ட பேசணுமா? அவ சொன்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன். அப்போ கேயாசனா அவளுக்கு ஒரு பிள்ளையே இல்லைன்னா கர்த்தர் அவர் பிள்ளையை கொடுத்து மரிக்க வச்சு திரும்பவும் உயிர் பெற வைத்து கொடுத்தார். இரட்டிப்பான நன்மை. இந்த உலகத்தில் நன்மை செய்வது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை ஐயா. இயேசு நடக்க முடியாத தேடி போய் கேட்கிறார். யோவான் 5:6 பார்க்கிறோம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன், யாருமே அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லைங்கிறத அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். ஏன்னா அவர் யாரு? சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராபா உண்டு, பூரண சுகம் தருவா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராபா உண்டு, பூரண சுகம் தருவா, பூரண சுகம்
தருவார். எதை நினைத்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. எதை நினைத்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எனக்கு கல்வானுடைய மனித வாழ்க்கையில இன்னைக்கு போனாலும் சரி, ஆண்டவர் கேட்பார், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்தாய்? ஏன்னா ஏசாயாவுக்கு தரிசனத்தில் பார்க்கிறான், ஜனங்கள் எல்லாம் தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி வீட்டோடு வீட்டை, வயலோடு வயலை கூட்டுறாங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும்பட்டு வீட்டோடு வீட்டையும் வயலோடு கூட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா 11ஆம் வசனத்தில் அதிகாலமே இருட்டோடு எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போக மட்டும் குடித்து கொண்டே இருக்கிற மக்கள். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா 18-19 வசனத்தில் வாசிக்கிறோம், கசப்ப தித்திப்பு, தித்திப்ப கசப்புன்னு சாதிக்கிற மக்கள், சாராயத்தை கலந்து வைக்க வீரர்கள், பராக்கிரமசாலிகள். இதெல்லாம் பார்த்துட்டு வாரான். அங்கே தரிசனத்தில் பார்த்த உடனே அவருக்கு ஒரு காட்சி வருது. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் நானும் வாசம் பண்ணுறேன், ஐயோ அதமானேன்னா. அப்போ கொரட்டில் ஒரு நெருப்பு தளலை எடுத்து வந்து அவன் உதட்டை தொட்ட போது அவனுக்கு என்ன கிடச்சி? தரிசனம் கிடச்சி. அப்பந்தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன், என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். இந்த மக்களுக்கு எப்படி ஊழியம் செய்யணும்னு எனக்கு தரிசனம் வந்து தெரியுமா? மதுரையில் சத்யா நகர்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 1986 அப்போ ஒரு கணவன் மனைவி 2 கண்ணு தெரியாதவங்க. இவங்களுக்கு வாடகை கொடுக்க கூட முடியாதவங்க. ஒரு 30 ரூபா வாடகை அந்த காலத்தில், தண்ணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு குடும்பம் போய் குடியிருந்துச்சு. இவங்க ஒரு நாள் புருஷனுக்கு நோய் வந்து அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார். ஏன்டோன்னு சொன்னால், ஐயா என் புருஷனுக்கு ரொம்ப முடியலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணுறது பரவாயில்ல, வைத்தியம் பார்க்கணும், என்னால் முடியலை. சரிம்மா, ஏழைகளுக்கு வைத்தியர் இயேசு தான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டு வந்தேன். ஒரு நாள் அவர் நோயின் கொடுமையினால மரித்து விட்டார். ராத்திரியில் மரித்துட்டார். அந்த பெண்ணுட்ட அடக்கம் பண்ணுறது கூட காசு கிடையாது. அப்போ அவன் சொன்னான், அண்ணே என் புருஷன் இறந்துட்டாருன்னு எனக்கு காலையில் தானே தெரியும். ஏம்மா? ராத்திரி இறந்தது எனக்கு தெரியாது, நான் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தேன், யாரும் சொல்லலை. காலையில் பால் ஊற்ற வந்தவர் தான், ஐயோ புருஷன் மரிச்சிட்டாருமா,
விரைச்சு போய் கிடக்காரு, நீ சாப்பிடு சாப்பிடுன்னு எழுப்புறியன்னாங்க. எனக்கு அடக்கம் பண்ணுற 10 காசு கையில் இல்லைன்னு அழுதா. அப்போது நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கும்போது ஊழியத்துக்குன்னு சில பேர் வருவாங்க. கிறிஸ்மஸ் வந்தால் போதும், அடே அப்பா அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பு 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 கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. இப்படி வந்து அடேங்கப்பா அன்னைக்கு ஊட்டுறதில்லை, கேக்கு கூட வாயில் ஊட்டுவாங்க. இப்படி வந்த அநேக கூட்டங்கள் உண்டு. நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன், ஐயா அம்மா நீங்கள் இந்த வருவீங்களா இந்த கிராமத்துக்கு? ஆமாம். அதில் ஒரு கழுதை அவர் மரித்து போயிட்டார், இவர் அடக்கப்படுற கூட காசு இல்லை, ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நாங்கள் டிசம்பர் மாதம்தான் செய்வோம், எங்கள் கமிட்டியில் தீர்மானம் போட்டு தான் செய்வோம். இவர் செத்தது ஜூன் மாதம், டிசம்பர் வரைக்கும் பாடி வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, எத்தனையோ குரூப் வருவாங்க, அத்தனை பேர்ட்டையும் போய் கேட்டேன், ஒருத்தரும் வாயை திறக்கலை. கடைசியில் எனக்கு வைராக்கியம் வந்துச்சு. கலாத்தியர் 4:7 படி நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்வது நல்லது பவுல் சொன்னார். நல் விஷயத்தில் வைராக்கியம் வந்துச்சு. யார்ட்டையும் போய் கேட்க வேணாம், நாமளே அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லி 4 கண்ணுதிரியாக போய் குழியை தோண்டி அடக்கம் பண்ண போனோம். கொஞ்சம் அளவு குறைச்சி குழியை தோண்டிட்டோம், கையையும் காலையும் ஒடிச்சு வச்சோம். அப்போ தான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகம் எனக்குள் இருந்தது. நான் என்ன வேதாம கல்லூரி 78லேருந்தே முடிச்சு விட்டுட்டேன். அதனால் ஆண்டவர் அழைக்கிற வரைக்கும் காத்திருந்தேன். இந்த தருணத்தில் போய் அந்த பரியல் கிரவுண்டில், தட் இஸ் நாட் அ கிரேவியார்ட், சும்மா காமன் பரியல் கிரவுண்ட், இதில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யட்டும்? அவர் சொன்னார், நீ போப்பா, நீ போ. நாம பாடுறோம்ல, நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ, நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ. ஆண்டவர் கேட்டார், நீ போகாட்டா யார் போவா? நான் கேட்டேன், ஆண்டவரே யாக்கோபு கேட்ட மாதிரி விடலை, எனக்கு பதில் சொல்லணும். நான் 2 கண்ணும் தெரியாது, இவங்கள மாதிரி தான் நானும். How can I go into the world? How can I do the ministry? Because I cannot able to without the help of other people. Will you please give me the guidance to me? அவர் சொன்னார், ஏசாயா 42:16 படிச்சு பாரு, குருடரை அறியாத வழியில் நடத்துவேன்னார். தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போவேன் இருக்கேன், இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன்னு. கடைசி வரை கைவிட மாட்டேன். ஓகே, கைவிட மாட்டீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஊழியத்துக்கு எப்படி நான் பொருள் இல்லாமல் செய்கிறது? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துப்பா. அன்னைக்கிலேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2025 வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் பெரிய சபையில் நான் போய் பேசுறதில்லை. காலையில் எந்திரிச்ச உடனே தெருவில் போய் நின்று ஒரு கீபோர்டு, ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு, அதிகாலையில் உன் திருமுகத்தே அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி சோத்திரனை அப்பனே உமக்கு தந்தை, அன்பு தேசனே உன் திருமுகத்தே அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி சோத்திரனை அப்பனே உமக்கு தந்தை, ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கு ஆவியார் தேவனுக்கு ஆவியார் தேவனுக்கே. இப்படி போய் நின்று பிரசங்கம் பண்ணி தான் நீங்க வந்து பாருங்க அந்த சபை எப்படி கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கார். எனக்கு அன்பானுடைய நன்மை செய்ய வேண்டுங்க. சூழ்நிலை காரணமே கிடையாது. சூழ்நிலை நம்ம கடைசி வரைக்கும் இருக்குதான் இருக்கும். என்ன செய்வோம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கவே கூடாது. சூழ்நிலை பலவீனத்தை காரணம் காட்டக்கூடாது. சாரா டக்கர் ஹையர் செகண்டரி, சாரா டக்கர் கல்லூரி பற்றி உங்களுக்கு தெரியும். இங்கிலாந்து தேசத்தில் உறந்த பெண் சாராள். அவள் என்ன செய்தாள்? 2 காலம் ஊனமுற்றவள். ஒரு சைக்கிளை வச்சு தன்னை போல பெண்கள் தமிழ்நாட்டில் படிக்க முடியாது. ஏன்னா முந்தைய காலத்தில் பெண்களை படிக்க விட மாட்டாங்க. இப்போ தான் கல்லூரியில் போய் so many professors, so many collectors, so many doctors, so many higher education. In ancient days they are not allowed to educate. அவங்கள என்ன பண்ணுறது இல்லை, படிக்கிறதுக்கே விடுறது கிடையாது. பொம்பளை பிள்ளையா இருந்தால் 10க்கு மேலே படித்து என்ன செய்ய போகிறேன்றாங்க. இப்படி இருந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சாராள் 2 காலம் இல்லை. ஐயோ என்ன போல பெண்களாமே, அவங்களுக்கு படிக்க முடியாதாமே, அவங்களுக்கு இதுக்கு மேலே அலௌடு இல்லையாமே, ஏன் படிக்கக்கூடாது, நான் படிச்சிருக்கிறேன் அப்படி படிக்கலான்னு சொல்லி இவளுக்கு ஒரு தாகம் வந்தது. ஒரு சைக்கிளை வைத்து கொண்டு தெரு தெருவா போய் நின்று பாடி, யாராவது ஏதாவது கொடுக்க வந்தா எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த பாக்ஸில் போடுங்கன்னு கலெக்ட் பண்ணி அனுப்பித்தான் இன்றைக்கு சாரா டக்கர் ஹையர் செகண்டரி, சாரா டக்கர் கல்லூரி உருவானதை மறந்து விடாதீர்கள். எங்கோ பிறந்த அகஸ்டின் ஜெபக்குமார் தூத்துக்குடியில் போய் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பிள்ளைகளை தூக்கி கழுவி அவர்களுக்கு கல்வியை ஊட்டுகிறாரே, இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஏதோ வாழ்ந்தோம், நல்லா சாப்பிட்டோம், இருந்தோம், 4 வீட்டை கட்டினோம், ஒன்றும் இல்லைங்க. நாம் செய்த நன்மைகள் நம்மை குறித்து சாட்சியிடும். ஏன்னா ராஜா வருவார், நிச்சயமா வருவார். எப்போ வருவார்? கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீரும் கவலையும் அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணீரும் கவலையும் அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கால சத்தம் வானில் தொந்தித்திடும், இயேசு மரானே வந்திடுவா. கால சத்தம் வானில் தொந்தித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவா. வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரு. வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும், கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும். கழிப்புடன் நாம் விழித்திருப்போம், கால சத்தம் வானில் தொந்தித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தொந்தித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவா. ஆண்டவர் வருகையில் கேட்பார், எப்பா நான் பசியாக இருந்தேன், சோறு போட்டிங்களா? வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எங்கள் சபைக்கு வாங்க. எத்தனை பேருக்கு உருப்படியான வஸ்திரம் கிடையாது தெரியுமா? ஏன் கண்ணு தெரியும், அவங்க நடக்கிறாங்களே கம்பு, கண்ணை கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஊற்றுகோல் கொடுக்க 250 ரூபா, ஏன் ஒரு 100 பேருக்கு கண்ணை கொடுக்க வேண்டாம், நடக்கிற ஊன்றுகோலை கொடுக்கலாமே.
நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 3:28 சொல்லுகிறது, உன்னிடத்திலே பொருள் இருக்கையில் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதீங்க. ஒரு நாளைக்கு அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நாளை என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நன்மை என்பது ஏதோ இல்லைங்க, நன்மை செய்வது நம்மேல் விழுந்த கடமை. ஏன்னா ஆண்டவர் கேட்பார், உனக்கு 5 தாலந்தை கொடுத்தனே என்ன பண்ண, 2 தாலந்தை கொடுத்தனே என்ன பண்ண, 1 தாலந்தை கொடுத்தனே என்ன பண்ண. 5 தாலந்தை கொடுத்தவன் சொல்லுவான், நான் என்ன பண்ணேன், 10 ஆக்கினேன். 2 கொடுத்தவன் 4 ஆக்கினேமா. 1 கொடுத்தவன் நிலத்தில் நீர் காசு வாங்குறாள் அதனால புதைச்சு வச்சேன். அப்போ வட்டி கடையில் வச்சிருக்க வேண்டியதாடா பாரு. இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் நன்மை செய்தவர்கள் நாம் எண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் வரிசையாக போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிரான்ஸ் நாட்டில் இருந்தார், லூயி பிரைல். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. 6 புள்ளிக்குள்ள ஒரு எழுத்தை கண்டுபிடித்தார். இன்னைக்கு பார்வையற்ற மக்களுக்கு அதுதான் கண்ணாக இருக்கிறது. நாம் சூழ்நிலையை காரணம் காட்டி ஒரு ஜான் மில்டன் 53 வயதில் பார்வை இழந்தான். ஆனால் பாரடைஸ் லாஸ்ட் என்று 12 புஸ்தகங்களையும் பாரடைஸ் ரீகைன் என்று இன்னும் ஒரு புஸ்தகத்தை எழுதினான். நாம் இன்னைக்கு சூழ்நிலையை காரணம் காட்டி என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், நம்மால் ஒன்றும் முடியாது. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். அது கர்த்தராலே ஆகும். எனக்கு அன்பானவர்களே, நான் மனதை காயப்படுத்தணுங்கிறக்கா பேசல, நன்மை செய்யுங்கள். ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் மிஸ்ஸஸ் பிராங்க்லின், மெர்சி பிராங்க்லின் என்று ஒரு அம்மையார் இருந்தாங்க. மதுரை ஆலயத்தை கட்டும்போது சின்ன பிள்ளை மாதிரி வீடு வீடாக போய் கேட்பாங்க. இன்றைக்கு அவர்கள் இல்லை. நவம்பர் 2ஆம் தேதி வரும்போது பார்த்தா நான் கல்லறை திருநாளில் எல்லார் கல்லறையும் போய் தொட்டு பார்த்துட்டு வருவேன். ஏன்னா அப்படி இருந்தவர்கள், நன்மை செய்தவர்கள் இன்றைக்கும் இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலக வாழ்க்கை எப்போ முடியும், எந்த நிமிஷம் தெரியாது. ஏன்னா ஆண்டவருடைய வருகை எப்போன்னு தெரியாது. இன்றைக்கே 2 பேரும் மோதிக்கிற அளவுக்கு ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பிரச்சனைக்கு பிறகு எப்படா ஒருத்தர் கடிச்சுக்கிறோங்கிற நிலைமைக்கு இருக்கு. ஆண்டவருடைய வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி வருது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். நேற்று உக்ரைனில் பாருங்க நடந்த எவ்வளவு பிரச்சனைகள். பாலஸ்தீனத்தில் சாப்பாட்டுக்கு பாத்திரம் தூக்கிட்டு நிற்கிற நிலை காசாவில் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஏற்படும், ஆனால் முடிவு வரவே வராது. அப்படி வரும்போது நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது நம்ம கேட்பார், என்னப்பா செஞ்ச? எனக்கு அன்பானவர்களே, அவர் நீதிபதி நியாயாதிபதியாய் வரப்போகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும், கோணல்கள் எல்லாம் நேராக்கப்படும். ராஜா வருகிறார். இன்றைக்கு நாம் வரும்போது நம்மிடத்தில் என்ன வைத்திருக்கிறோம்? நான் செய்த நன்மைகள் தான் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் மிக சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப ஆறுதல் படுறீங்க, அநேக நேரம் ஆச்சரியப்படுறீங்க. ஏன்னா பல வருஷங்களாக உங்கள் வீட்டில் தமிழர் தொலைக்காட்சியில் 6 மணிக்கு டெய்லி வருது, நித்தியம் தொலைக்காட்சியில் 9 மணிக்கு வருது, 6:30க்கு ஜாய் தொலைக்காட்சியில் வருது, ஏன் 9:30 மணிக்கு திரும்ப ஜாய் தொலைக்காட்சியில் வருது, மகிமை தொலைக்காட்சியில் மாலை 5:30க்கு வருது, 316ல் 6:30க்கு வருது. இப்படி ஒவ்வொரு தொலைக்காட்சியில் வருது. அநேகர் கேட்குறீங்க, 2 கண்ணை மூடிக்கிட்டு பைபிளையும் கையில் வைக்காமல் வெறும் கீபோர்டை வச்சுட்டு எப்படி பேசுகிறீங்க? நான் எங்கெங்க பேசுகிறேன்? அவரில் பேச வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியம் பார்வையற்ற மக்கள் திருச்சபை நடப்பதும்
இன்னைக்கு ஏதோ வெளிநாட்டு ஃபண்டு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இப்படி பிரசங்கித்து அவருடைய வார்த்தையில் வருகிறத வச்சு தான் இந்த பார்வையற்ற மக்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருடைய உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தையை தான் இன்னைக்கு நம்பி நிற்கிறோம். நீங்களும் வாங்க, எத்தனையோ காரியங்கள் உண்டு, வந்து பாருங்க. மதுரையில் வயதான பெண்களை தங்க வச்சுருந்தோம். அப்படி தங்க வச்சிருந்த இடத்துல ஆஸ்பெட்டாஸ் போர்டு 2004 போட்டோம். இப்போ திருப்பி அந்த ஓடு கூட மாற்ற முடியல, வயதானவங்களை தங்க வைக்க முடியல. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம தேசத்துக்குள்ளே எத்தனையோ இருக்கிறது. நீங்களும் போய் பாருங்க. சேபாவின் ராஜஸ்திரியை போல பார்த்துட்டு பிரமிச்சு போகாதீங்க, நன்மைகளை செய்யுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, ஒருவேளை ஐயா நீங்களும் கர்த்தர் ஏவினார், இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். பிஜிஎம் மினிஸ்ட்ரி, பிஜிஎம் அகஸ்டின்னு வரும். பிஜிஎம் என்றால் பர்திமை காஸ்பல் மினிஸ்ட்ரி. அதே போல் பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின் என்று வரும். நீங்கள் 2லையும் ஜிபே ஃபோன்பே வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது பதிவு பெற்ற அமைப்பானா? கட்டாயம் பதிவு பெற்ற அமைப்பு. நீங்கள் தாராளமாய் ஐயா கர்த்தர் ஏவினார் நீங்களும் தாங்கலாம். உங்கள் ஜெப குறிப்பு எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஏவினார், உங்கள் போதக பிதாவுடைய அனுமதியோடு தாராளமாக நீங்களும் உதவலாம். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.